ஆறுமுகம் ஏகன் யோகி பாபு நடிக்கும் சீனு ராமசாமியின் கோழிப்பண்ணை செல்லதுரை செப்டம்பர் 20 முதல் திரையரங்குகளில் உலகமெங்கும். நினைச்ச நேரத்துல பிடிச்ச நகைய அட்வான்ஸ் மட்டும் பே பண்ணி நம்ம ரேட் 4 கோல்டுல வாங்கலாம். Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. நேத்தா ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க, நீ பார்த்து பேசு அப்படின்ட்டு. ஃப்ரம் த யூனிவர்ஸ் ஆஃப் மங்காத்தா, சுமந்த் வந்து கோட்ல என்னவா இருக்காரு? உங்க நேம் என்ன சார்? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் அதுலேருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். டக்குன்னு ஞாபகம் இல்லை. ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் சொல்லுங்க. ஏன்னா நம்ம இன்டர்வியூல எஸ் எஸ் உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் ஒரு வில்லனா அங்கங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்திருக்காரு. இதுல வில்லன்லாம் கிடையாது. ஏங்க திடீர்னு ஒரு இடத்துல இந்த பாம்பை தூக்குறீங்க? இது தளபதி படம் ஐயா, அது அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு நல்ல ஒரு 20 நிமிஷம் அண்ணனோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணது வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். மங்காத்தால சுமந்த், அதாவது வைபவ், அஜித் சாரை பலார்னு ஒரு அறை விட்டாரு. சீன்ல வைபவ் வந்து விஜய் ஒரு அடிப்பாப்லையா, அந்த சீன் நாங்க பார்க்கணும். என்ன பலார்னு விடுவாரு, ஏன் என் ஃப்ரெண்ட் அடிச்ச அப்படின்ட்டா அந்த மாதிரி. சூப்பர் பாயிண்ட். விநாயக் மகாதேவ் வந்து கடைசியா மிஸ் ஆனது பேங்காக்ல தான். ஓகேவா? காந்தி ஆப்ரேஷன் பண்ண போறது, அந்த ஒரு மிசைல் ஏதோ ஒரு விஷயம் பண்றது பேங்காக்ல. டக்குன்னு கால் வந்து மைடியர் தளபதினு தலை வாய்ஸ் வர வாய்ப்பு இருக்கா? கிட்டத்தட்ட வந்துட்டீங்க. பட் வந்து அது வந்து பேங்காக்ல வராது, வேர்ட்ஸ் கிளைமேக்ஸ்ல வருதுன்னு நானும் கேள்விப்பட்டேன். பிரபு வந்து திட்டினாரு. அப்படியா? டே நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா, எனக்கு டென்ஷன் வருதா எனக்கு நீ அப்படின்ட்டு. பிபிக்கு ஏரியா பிபி படம் பார்த்த உடனே போட்டேன் ட்விட்டர்ல, பிளாக் பஸ்டர் லோடிங் கன்ஃபார்ம். உங்களுக்கு செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே உங்களுக்கு கிளாப் மூமெண்ட்ஸ் தான். கிளாப் மூமெண்ட்ஸ் தியேட்டர் மெட்டீரியல் எவ்வளவு வேணும் உங்களுக்கு, வாங்கிக்கன்னு கொடுத்தாரு. இப்போ எங்க தளபதி நாங்க பார்த்துட்டோம், எங்க காசு வசூலாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இருந்துச்சு. அப்படி போகும்போது ஒன்று கொடுத்தாரு. அப்படி ஐயோ இன்ட்ரடக்ஷன், அப்படி ஒரு இன்ட்ரடக்ஷன். 67 இன்ட்ரடக்ஷன்ஸ் பார்த்துட்டோம் அண்ணன். இது வேற லெவல். ஓகே சூப்பர். அதே மாதிரி கோட்லயும் வந்து ரிஷா மேம் தேடி போய் பார்த்தீங்களா? இருக்கு இல்லையே இதுல. இன்னைக்கு என்னென்னமோ சொல்றாங்க, எஸ்கே கேமியோன்றாங்க, ஏகேவோட ஃபோன் கால்ன்றாங்க, த்ரிஷா அவங்களோட டான்ஸ்ன்றாங்க. இது விட லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், லைன் இஸ் ஆல்வேஸ் லைன்னு சொல்றப்ப ஒரு பக்கம் காந்தி கலக்கிட்டு இருப்பாரு, இன்னொரு பக்கம் கீழே தோனி உள்ள வருவாரு அப்படின்றாங்க. எஸ்எஸ் சேனல் அது சென்சார் போர்டா. ஐயோ விசில் போடு சாங் வேற லெவல். தியேட்டர்ல எஸ் ட்விஸ்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் 1000 crores அடிக்கிற படமா தமிழ் படமா இருக்குமா? கோட் கன்ஃபார்ம். படம் ஃபுல்லா ஷூட்டிங் எல்லாம் போய் நடிச்ச எனக்கு வந்து சார் சொல்லவே இல்லையே அப்படி ஆயிடுச்சு. சூப்பர். ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு யூனிவர்ஸ் மிக்ஸ் ஆகுது, ஃப்ரம் த யூனிவர்ஸ் ஆஃப் வெங்கட் பிரபு அண்ட் ஆல்சோ ஃப்ரம் த யூனிவர்ஸ் ஆஃப் மங்காத்தா. சுமந்த் வந்து கோட்ல என்னவா இருக்காரு? உங்க நேம் என்ன சார்? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் அதுலேருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். டக்குன்னு ஞாபகம் இல்லை சார். நீங்க யோசிங்க, நான் வெயிட் பண்றேன். இல்ல ரொம்ப நாள் ஷூட்டிங் முடிச்சு என் போர்ஷனு, அதனால டக்குன்னு ஞாபகம் இல்லை. 5ஆம் தேதி தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் சொல்லுங்க. ஏன்னா நம்ம இன்டர்வியூல எஸ் சுமந்த், சுபாஷ், சூர்யா. ஓகே. பட் ஆனால் எங்களுக்கு செம்ம ஹாப்பி. ஏன்னா வெங்கட் பிரபு அவர்களுடைய அந்த ஜோன், அந்த ஒரு ஸ்கூல் இருக்குல்ல, அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங், அதில் வந்து உங்களுக்கு எப்போதுமே வந்து ஒரு தனி மார்க் தான். ஏன் தெரியுமா? ஏன்னா எப்போதுமே உங்களுக்கு வந்து நீங்கள் காமெடி பண்ணாலும் சரி, ஹீரோயிசம் பண்ணாலும் சரி, உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் ஒரு வில்லனா அங்கங்கே ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்திருக்காரு. சென்னை 28 பண்ணாரு. இதுல வில்லன்லாம் கிடையாது. ஏங்க திடீர்னு ஒரு இடத்துல இந்த பாம்பை தூக்குறீங்க, எங்களுக்கே பார்த்தா வைபவ் அப்படின்னு விசில் அடிக்கிற மாதிரி, அந்த மாதிரி தளபதி படம் ஐயா அது இல்லைங்க. அந்த ஒரு விசில் போட அந்த இடத்துல பாம்பு எடுக்கிறது ஓகே, வைபவும் ஏறி நெஞ்சில மிதிக்க போறாரு போல அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் தோணுது எங்களுக்கு. அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு நல்ல ஒரு 20 நிமிஷம் அண்ணனோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணது வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அதில் வந்துட்டு விபி அண்ட் விஜயண்ணாக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், அண்ட் ஏஜிஎஸ். ரொம்ப சந்தோஷம். அதாவது பிக்கெஸ்ட் படம், கிட்டத்தட்ட 6000+ ஸ்க்ரீன்ஸ்ல வந்து ரிலீஸ் ஆகுது. மேசிவான ரிலீஸ். இதுல வந்து இந்த படத்துல நான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஒரு பெருமையான ஒரு விஷயம். மங்காத்தால சுமந்த், அதாவது வைபவ், அஜித் சாரை பலார்னு ஒரு அறை விட்டாரு. சீன்ல அவரு இப்போ இதுல கோட்ல காந்திய வைபவ் வந்து விஜய் ஒரு அடிப்பாப்லையா, அந்த சீன் நாங்க பார்க்கணும். என்ன பலார்னு விடுவாரு. அப்படியா?
ஏன் என் ஃப்ரெண்ட் அடிச்ச அப்படின்ட்டா அந்த மாதிரி சூப்பர் பாயிண்ட். ஏகேவை ஏன் என் ஃப்ரெண்டு அவர் எப்படி நீ அடிச்ச நீ அப்படின்னு எப்படி டச் பண்ணலாம் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். ஸோ அந்த ஒரு ஃபைட் மாதிரி இருக்குல்ல. அதுல இல்ல. இது வந்து முழுக்க தளபதி அவர் படம் தான். அவரோட செலிப்ரேஷன், தளபதி திருவிழா. திருவிழா வாவ் செம்மையா சொல்லிட்டீங்க பிரதர். அந்த படத்துல ஃப்ரேம் டு ஃப்ரேம் வந்து அண்ணனோட படம் தான் அது. அதுல வந்து ஒரு அவர் கூடயே டிராவல் பண்ணி ஒரு ஒரு சூப்பரான கேரக்டர் பண்ணதுல வந்துட்டு ரொம்ப பெருமை. நாங்க ஒரு நிறைய தியரி எல்லாம் உட்காந்து தூங்காம நல்ல கண்ணில் விளக்கெண்ணெய் எல்லாம் போட்டு நிறைய டீகோட் பண்ணி வச்சிருக்கோம். அதுல பயங்கரமா டீகோட் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, விநாயக் மகாதேவ் வந்து கடைசியா மிஸ் ஆனது பேங்காக்ல தான். ஓகேவா? காந்தி ஆபரேஷன் பண்ண போறது, அந்த ஒரு மிசைல் ஏதோ ஒரு விஷயம் பண்றது பேங்காக். அப்பா அங்க வந்து ஒருவேளை நம்ம காந்தி போய் ஒரு இடத்துல மாட்டிக்கிறப்ப இல்ல ஏதாவது ஒரு சீன் பண்றப்போ டக்குன்னு கால் வந்து மைடியர் தளபதினு தலை வாய்ஸ் வர வாய்ப்பு இருக்கா? காந்தி மீட்ஸ் விநாயக் கிட்டத்தட்ட வந்துட்டீங்க. பட் வந்து அது வந்து பேங்காக்ல வராது, டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ்ல வருதுன்னு நானும் கேள்விப்பட்டீங்களா? ஓகே. ஆனா நீங்க தான் ஹாப்பி சீரியஸி. ஒரு பக்கம் வந்து தலை கூட, இன்னொரு பக்கம் தளபதி கூட செமையான ஒரு விஷயம் பண்ணியாச்சு. கண்டிப்பா நம்ம என்னதான் டெடிகேஷனா ஒரு விஷயம் பண்ணாலும் அட் த சேம் டைம் ஓகே மேக் இட் சிம்பிள், ஜாலியா இருப்போம் அப்படின்ற மாதிரியான விஷயம். இனி வரைக்கும் ஹாப்பியா இருக்கும் உங்க கேங்கை பார்த்தா. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஆன சீரியஸ் நோட், தலை கூடயும் ஒரு ப்ராமிசிங் ரோல் பண்ணியாச்சு, தளபதி கூட நீங்க சொன்ன மாதிரி இந்த 20 minutes போர்ஷன். ஸோ எப்படி இருக்கு இது இந்த ஒரு மனநிலை? ஆப்வியஸ்லிங்க யாருக்கா இருந்தாலும் வந்துட்டு இருக்கும் இல்லையா. நம்ம எவ்வளவு படங்கள் பண்ணாலும் வந்துட்டு பிக்கெஸ்ட் ஸ்டார்ஸ் வந்துட்டு அவங்களோட பண்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாருக்கும் வந்து அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கிறது வந்துட்டு டச் வுட் கிடைச்சிருக்கு. ரஜினி சாரோட சுப்ராஜ் படத்துல அவர் கார்த்திக் சுப்ராஜ், அண்ட் இதுல வந்து மங்காத்தா, கோட்ல வந்து அண்ணனோட, அதெல்லாம் விபிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா சரோஜால இன்ட்ரடியூஸ் பண்ணி இவ்வளவு தூரம் டிராவல் வந்து ஒன்லி பிகாஸ் ஆஃப் வெங்கட் பிரபு. ஆக்சுவலா நீங்க வந்து இன்னொரு விதத்துல லக்கி. ஏன்னா வந்து நாங்க ஒரு விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம், அது விஜய் சார் உங்ககிட்ட தான் சொல்லியிருக்காரு, கன்வே பண்ணியிருக்காரு. அது நீங்களே ஒரு சில இடங்கள்ல லைட்டா சொல்லியிருக்கீங்க. என்னன்னா ரொம்ப நாள் கழிச்சு விஜய் சாரோட படம் ரொம்ப அண்டர் பிளே பண்ணி ரிலீஸ்க்கு முன்னாடி வருது அப்படின்னா அது கோட் தான். எனக்கு தெரிஞ்சு இப்பதான் ஒரு 2 days நான் மட்டும்தாங்க ஒரு 4-5 நாளா ஹைப் பண்றேன். நேத்து பிரபு வந்து திட்டினாரு, அப்படியா டேய் நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா, எனக்கு டென்ஷன் வருதா எனக்கு நீங்க அப்படின்ட்டு. ஓகே நான் சொன்னேன், சார் நான் வந்து ஒரு காமன் ஆடியன் படம் பார்த்தாச்சு, வேற லெவல்ல இருக்கு, எனக்கு பிடிச்சது எனக்கு என்ன தோணுதோ அதை நான் போடுவேன் அப்படின்ட்டு. டே நீ கொஞ்சம் வாய் மூட்டு சும்மா இருடா, நீ தயவுசெய்து டென்ஷன் பண்ணாதான், எனக்கு பிபி பிபிக்கு ஏரிய பிபி. படம் பார்த்த உடனே போட்டேன் ட்விட்டர்ல, பிளாக் பஸ்டர் லோடிங் கன்ஃபார்ம். சூப்பர். விசில் போட்டேன், நானும் ஒரு விசில் போட்டேன் உங்க சார்பா. ஓகேவா? நீங்க சொல்றதுல எங்களுக்கு தமிழ் எல்லாம் கிடைச்சிருச்சு. விபிக்கு ஏரிய பிபி வைபவ் அப்படின்ற மாதிரி ஒரு மேட்டர். சீரியஸ்லி அவருக்கு ப்ரெஷர் வேற லெவல்ல இருக்கும். படம் ரிலீஸ், பெரிய படம், ஒரு டைரக்டரா என்னது இவன் வந்து ஃப்ரெண்டா சொல்றானா இல்லை என்னது, அந்த இதெல்லாம் இருக்கும். பட் ஒரு ரசிகனா, ஒரு என்ன சொல்றது, ஒரு காமன் ஆடியன்ஸா, சினிமா ஆடியன்ஸா வந்து பார்த்து வியர்ந்துட்டேன். உங்களுக்கு செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே உங்களுக்கு கிளாப் மொமெண்ட்ஸ் தான். கிளாப் மொமெண்ட்ஸ், தியேட்டர் மெட்டீரியல் தான். எவ்வளவு வேணும் உங்களுக்கு, வாங்கிக்கன்னு கொடுத்தாரு. ஆஹா, எல்லாம் முடிஞ்சிச்சு அப்பாடேப்பா, போதும்டாப்பா, எங்க தளபதி நாங்க பார்த்துட்டோம், எங்க காசு வசூலாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இருந்துச்சு. அப்படி போகும்போது ஒன்னு கொடுத்தாரு. அப்படி ஐயோ சார் இது என்ன சார் புதுசா இருக்கே, இது என்ன நான் வந்து நீங்க சொல்ற ஹைப்ல ஆனந்தத்துல இங்கே வந்து அதுதான் திட்டுறாரு, நீ தேவலாம் ஹைப் பண்ணாதடா சும்மாறான்ட்டு. பட் நான் சோ தளபதி தைரியமா சொல்லுவேன், கெட் ரெடி. சோ நம்ம வைபவ் பிரதர் சொல்லிட்டாரு, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா நமக்கு தியேட்டர் மெட்டீரியல் தான், இது போதும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பருங்க, நான் சொல்றது செகண்ட் ஹாஃப் வந்து கிளாப் மொமெண்ட்ஸ் எவ்வளவு வேணும் வாங்கிக்கோ, இது போதும் ப்ரோ. சீரியஸ்லி இன்ட்ரோடக்ஷன், அப்படி ஒரு இன்ட்ரோடக்ஷன், அப்படி ஓகே. இந்த 67 இன்ட்ரோடக்ஷன்ஸ் பார்த்துட்டோம் அண்ணன், இது வேற லெவல். ஓகே சூப்பர். எனக்கு என்ன அதான் நான் கேட்கணும்னு நினைச்சேன். இப்போ நீங்க சொன்னீங்க விபி சாரே உங்ககிட்ட சொல்றாரு ரொம்ப ஹைப் ஏத்தி கொடுக்காதரா, வேணாம் இன்டர்வியூஸ்ல கொஞ்சம் சொல்லாதுன்ட்டு. பட் விஜய் சார் கூப்பிட்டு உங்களை ஒரு மேட்டர் சொன்னாராமே. ஏன்னா இந்த படம் பிளாக் பஸ்டர்னு எனக்கு தெரியும்,
ஆனா விபி அங்க பேர் சைலண்டா உட்கார்ந்துருக்காப்ல அப்படின்னு சொல்லி ஒரு மேட்டர் சொன்னாரு. வைரல் ஆயிடுச்சு. ஆமா, அது வந்து சொன்னாராம். என்ன விஷயம் அது? உங்களை கூப்பிட்டு தான் சொல்லியிருக்காரு. ஆமா, நீங்க எப்படி ஒரே மாதிரி நடிக்கிறீங்க? நீங்க எப்ப பார்த்தாலும் வந்து காலைல வந்து அப்படி சைலண்டா ஒன்றும் தெரியாத பாப்பா மாதிரியே நிக்கிறீங்களேடா, எப்படி ஒரே மாதிரி மூஞ்சி வச்சுன்னு எப்படி இருக்கீங்க நீங்க? எவ்வளவு நாளா நீங்க ஃப்ரெண்ட்ஸு? ரொம்ப வருஷமா தெரியுன்னு. இதுதான் நீங்க சொன்னதுதான் வந்துட்டு இந்த படம் வந்து மிகப்பெரிய ஹிட் ஆகும், ஒரு பிளாக் பஸ்டருக்கான வாய்ப்பு எல்லாமே இருக்கு. நம்ம நடிச்சிட்டோம், எனக்கு தோணுது. பட்டு உங்கால வெங்கட் பிரபு பார்த்தியா அப்படி சைலண்டா ஒன்றும் தெரியாத மாதிரியே பின்னாடி நிற்கிறான். ஏன்னா பரபரப்பார என்ன, அது வேற ஸ்ட்ராட்டஜின்னு உள்ள மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படியா? பட் ஜென்ரலாக வந்துட்டு ஸ்பாட்டில் வந்து எனக்கு கூலஸ்ட் டைரக்டர். ஒரு டென்ஷன். இப்போ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் வந்துட்டு, காலைல ஒரு 9 o'clock எனக்கு ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் எமர்ஜென்சி ஒர்க் வந்துருச்சு அப்படின்னா, சார் ஒரு எமர்ஜென்சி அர்ஜென்ட்டு ஒர்க்கு. அப்படியா, எப்போ முடியும்? ஒரு 11:30 முடியும். சரிவா, ஒரு 1 o'clock அவ்வளோதான். அந்த டேய் ஷூட்டிங் பிளான் போயிட்டு என்னடா அது ஒன்றுமே இருக்குது, 12:30 வந்துரு, நான் அதுக்குள்ளே ஏதாவது ஒன்று பிளான் பண்ணி போகலாம். அதாவது கூல். தளபதி வந்து ஒரு பெரிய நம்பிக்கை, ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிருக்காரு வெங்கட் பிரபுட்ட. அவர் திடீர்னு ஒரு ஸ்டேஜ்ல நீ என்னென்னமோ எடுத்துட்டு இருக்க, கிளைமேக்ஸ் என்னன்னு என்கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லு அப்படின்லாம் சொல்லி ஒரு ஸ்பாட்ல லாக் பண்ணாராம். அது அவங்க கான்வர்சேஷன், அது நம்மளுக்கு தெரியல. பட் என்னன்னா வந்துட்டு அவருக்கு பயங்கர ஹாப்பி. விஜயண்ணா வந்துட்டு நேற்று படம் பார்த்துருக்காருன்னு நானும் ஃபோட்டோ பார்த்தது தான். அவர் பயங்கர ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். எனக்கு என்னன்னா எனக்கு புரியுது, நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன் உங்களுடைய ஃபீல், உங்க ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ், நீங்க படம் பார்த்துட்டு வந்து நீங்க சொல்ற விதம். சைமல்டேனியஸா வந்து பேரலா வந்து ஜெகதீஷ் பழனிசாமி அவர்களும் ஒரு போஸ்ட் போட்டு ஃபயர் போட்டிருக்காரு எல்லாமே. அப்ப நேத்து அதுதான் நான் கேட்டேன் வந்துட்டு, சார் நான் பிளாக் பஸ்டர் லோடிங் போட்டதுக்கு என்ன திட்டுறீங்க, அங்க பாருங்க அவர் எவ்வளவு ஃபயர் போட்டுக்கிட்டே, என்ன இது வரைக்கும் அந்த மாதிரி டென்ஷன் ஆகுதுடா, சும்மா இருங்க சும்மா ரெடி அப்படின்னு இதுல இருக்காரு. ஆனா செப்டம்பர் 5th பேசும், இதுக்கெல்லாம் பதில் பேசும். அவ்வளவுதான், நான் ஹாப்பி ஆயிட்டேங்க. தேங்க்ஸ் ஃபார் தி டே. மங்காத்தாவுடைய ப்ளூபர்ஸ்ல நாங்க பார்த்திருக்கோம், நீங்க வந்து எவ்வளவு பெரிய த்ரிஷா அவர்களுடைய ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு. த்ரிஷா மேமே நீங்க சிங்கிளான்னு கேட்டு அப்படி ஒரு ரொமான்ஸ்லாம் நடந்துச்சு அப்படின்லாம் கேள்விப்பட்டோம். ஆமா, நாங்க கேள்விப்பட்டோம். நீங்க வந்து த்ரிஷா அவங்களை பார்க்க வந்து ஓடி போவீங்க, சார் த்ரிஷா சார்னு சொல்லி இந்த ப்ளூபர்ல. அதே மாதிரி கோட்லயும் வந்து த்ரிஷா மேம தேடி போய் பார்த்தீங்களா? இருக்கு இல்லையே இதுல. என்னங்க இப்படி சொல்றீங்க? மட்ட சாங் எங்க இருக்காங்க? அண்ணன் தான் இருக்காரு. அண்ணன் பின்னாடி இருக்க மாதிரி தெரியுது. வேற யாரோ ஒரு செட்ல வேற யாரோ. த்ரிஷா இல்லவே இல்லை இந்த படத்துல. அவங்க இல்ல, என்னென்னமோ சொல்றாங்க, எஸ்கே கேமியோன்றாங்க, ஏகேவோட ஃபோன் கால்ன்றாங்க, த்ரிஷா அவங்களோட டான்ஸ்ன்றாங்க. இது விட லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், லைன் இஸ் ஆல்வேஸ் லைன்னு சொல்றப்ப ஒரு பக்கம் காந்தி கலக்கிட்டு இருப்பாரு, இன்னொரு பக்கம் கீழே தோனி உள்ள வருவாரு அப்படின்றாங்க. எஸ்எஸ் சேனல் அது சென்சார் போர்டா? ஐயோ தெரியலப்பா, எனக்கு எதுவும் தெரியாது. ஓகே, இருக்கு நிறைய கிளாப் மொமெண்ட்ஸ் இருக்கு. அது என்னன்னு நான் ஓகே சொல்ல முடியாது, நீங்களே பாருங்க. சொல்ல முடியாது. ஏன்னா இன்னொரு பக்கம் வந்து விபி அவர்கள் இது வந்து ஒரு ட்ரிபியூட்டா கன்சிடர் பண்றாரு விஜய் சாருக்கும் சரி, டுவர்ட்ஸ் இஸ் ஃபேர்வெல் அவரோட ஃபேன்ஸுக்கும் சரி. ஃபேர்வெல்லாம் கிடையாது, சின்ன பிரேக் அவ்வளவுதான். அடுத்தும் அண்ணன் படம் பண்றாரு, அடுத்தடுத்தும் அப்படிதான் நானும் கேள்விப்பட்டேன். அடுத்த படம் இருக்கு அப்படின்ட்டு. அது போதும். இல்ல அடுத்து ஒரு படம் இருக்கு, இன்னும் 69 இருக்கு, வினோத் அவர்கள் பண்றாரு. ஆல்மோஸ்ட் வந்துட்டோம்ல, எப்படி யோசிச்சு பார்த்தாலும் இன்னும் 2 படம் தான் எங்களுக்கு. அதனால அப்படி நாங்க ஒரு ஃபீலிங் மோடுக்கு வந்துட்டோம். இவர் வந்து அதை ப்ராப்பரா கன்சிடர் பண்றாரு, ஃபேன்ஸ்க்கு ஒரு ட்ரிபியூட்டா இருக்கட்டும். ஒரு சில டைம் வந்து அதை ரீக்ரியேட் பண்ணலாம். இப்போ ஃபார் கில்லியில வந்து இந்த மருதமலை மாமணின்னு வெளில வர மொமெண்டா இருக்கட்டும், இந்த திருப்பாச்சியில கை வர விஷயங்கள். ஸோ இந்த டைட்டில் கார்டு வரைக்குமே நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு வெங்கட் பிரபு டுவர்ட்ஸ் விஜய் சார் அண்ட் ஃபார் ஹிஸ் ஃபேன்ஸ். ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, வெங்கட் பிரபு சாருடைய லவ் டுவர்ட்ஸ் திஸ் ஃபிலிம் அண்ட் ஃபார் விஜய் சார். ஏன்னா வெங்கட் பிரபு ஹீரோனே போட்டாரு. ஸோ அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல விஜய் சார் எப்படி பாக்குறாரு? எஸ், விஜய் சார் கோட் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆமா, அதுதான். அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. அவரை எப்படி எல்லாம் நீங்க வந்து ரசிக்கணும்னு ஒரு ஒரு மைண்ட் இருக்குல்ல, விதவிதமான கெட்டப்பு, இல்ல அவர் கலாயா பார்க்கணும், இல்லைன்னா ஒரு சீரியஸ் எமோஷனல் சீக்வன்சஸ், என்னெல்லாம் நீங்க ஆசைப்படுறீங்களோ எல்லாமே இருக்கு. ஸோ இன்னொரு பக்கம் நம்ம தலைவன் யுவன் சங்கர் ராஜா கஷ்டம்னாலும் சரி,
லோன்லினஸ்னாலும் சரி, சந்தோஷம்னாலும் சரி, தலைமை மியூசிக் இல்லாமல் யாருமே இங்கே இருந்தது கிடையாது. கோட்டில் வந்து ஒரு பெரிய பொறுப்பாக எல்லாருமே பார்த்தாங்க. ஒரு பக்கம் நிறைய பேர் பாராட்டுறாங்க, இன்னொரு பக்கம் கண்டிப்பாக உங்கள் காதுக்கு வந்திருக்கும் ஒரு சில மிக்சட் ரிவ்யூஸ் இருந்தது. நிறைய விபி சாரும் அட்ரஸ் பண்ணுறாங்க, டீமும் அதை அட்ரஸ் பண்ணுறாங்க. அர்ச்சனா மேம் சொன்னாங்க, நீங்கள் படத்தோட பார்க்குறப்போ ஒண்ணுமே தெரியாது, கண்டிப்பாக இருக்கும்னு. ஸோ நீங்கள் ஒண்ணுமே தெரியாது, உங்களுக்கு ரசிப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பாட்டு ரிப்பீட் மோட்லேயே வந்து போயிட்டு இருக்கும். பிஜிஎம் வேற லெவலு, விசில் போடு சாங் வேற லெவல். தியேட்டர்ல எஸ் ட்விஸ்ட் இருக்கு. எஸ் எனக்கு நான் இதுக்கு மேல கொஞ்ச நேரம் நான் பேசணும்னு வச்சுக்கோங்களேன், மைக்கு போட்டு விழுந்துரும். அந்த மாதிரி ஹாப்பினஸ்ல இருக்கேன், பட் ஜாயில இருப்போங்க நாங்க. ஓகே, சாங்ஸ் ஒரு பக்கம் பக்கா நீங்க சொல்லிட்டீங்க. யுவன் சாரோட பிஜிஎம்காக நாங்க வெயிட் பண்றோம். ஏன்னா அவர் நிறைய ரிவீல் பண்ணவே இல்லை. பிளேஸ் பாடிய ஒரே ஒரு ரேப் போர்ஷன் சும்மா ட்ரெய்லர்ல வரும். மற்றபடி யுவனுடைய ட்ரேட்மார்க் பிஜிஎம் இருக்கு, அது இப்போ வரைக்கும் ஒரு சஸ்பென்ஸாவே வச்சிருக்காங்க. ஸோ கோட்ல தளபதி வர சீன்லாம் யுவனுடைய பிஜிஎம் எப்படி இருக்கு? வேற லெவல். அது நான் இப்ப வாசிக்க முடியாது, பட் நான் சொல்றேன், சும்மா ஹம் பண்ணுங்க. நேத்து தான் ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க, நீ பார்த்து பேசு அப்படின்ட்டு. ஏன்னா நாங்க வந்து அந்த வேற லெவல் செலிப்ரேஷன் ப்ரோ. அது நீங்க வந்து என்னால அது நான் இப்ப பிரபு அதான் ஃபீல் பண்ண, உனக்கு தேவையில்லாம படம் காட்டினே, ஐயோ காட்டிட்டேனே, தேவையில்லாம உனக்கு படம் காட்டினா டே சும்மா இருறா கொஞ்சம் அப்படின்ட்டு. அவருக்கு பயம் இருக்குங்க, யாருக்கா இருந்தாலும் பெரிய பொறுப்பு பயம். ஏன்னா ஹேண்ட்லிங் பிக்கெஸ்ட் ஸ்டார் இஸ் ஜோக்கே கிடையாது. அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மீட் பண்ணி எல்லாம் பண்ணி, பட் நான் ஒரு ஆடியனா படம் வந்து பார்த்ததுல வந்து ஹைப்ல இருக்கேன். ஏன் இஷ்டம் சார், நான் சொல்லுவேன் அப்படின்ட்டு. எனக்கு இப்போதான் தெரியுது, இவர் சொல்ற போது தான் தெரியுது ஏன் ஜெகதீஷ் பழனிசாமி அவர்களும் இத்தனை ஃபயர் போட்டு போஸ்ட் போட்டாருன்னு சொல்லி. நேத்திலேருந்து அதை யோசிச்சுட்டே இருந்தோம். எத்தனை ஃபயர் இருந்துச்சு? கிட்டத்தட்ட இருந்துச்சு 7-8க்கு மேல ஃபயர், ஹார்ட் போட்டு ஹக் எல்லாம் போட்டிருக்காரு. ஸோ நீங்க சொல்லும் போது எனக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. இன்னொரு பக்கம் உங்க டீம் கிட்ட இருந்து நாங்க எதிர்பார்க்கறது தட் ஃபேமஸ் ப்ளூப்பர்ஸ். ஓகேவா, உங்ககிட்ட இருந்து படம், நாங்கள் உங்க படத்துக்கு வந்த 2 படம் பார்ப்போம். ஒன்று வெங்கட் பிரபு பேர் வர வரைக்கும் ஒரு படம், வந்ததுக்கு வர ப்ளூப்பர்ஸ் ஒரு படம் எங்களுக்கு. ஸோ கோட்டோடைய ப்ளூப்பர்ஸ் எப்படி தயாராயிருக்கு? நீங்க தளபதி நான் மிஸ் ஆயிடுச்சு. கரெக்டா வந்து எதாவது பண்ணலாம் அப்படின்னும் போது கேமரா கட் ஆயிடுது. பட் அண்ணன் வந்து வேற லெவல் என்ஜாய்மெண்ட் ஸ்பாட்ல வந்து பார்க்கலாம். அதெல்லாம் முடிச்சுட்டு ஒன்று இருக்கு, அதை நான் சொல்ல மாட்டேன். ஐயோ எனக்கு போதுண்டா எனக்கு எல்லாம் தளபதியை காட்டு சூப்பர்ரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போகும்போது அப்படி ஒண்ணு வரும். ஓ மை காட், எனக்கு எப்படா செப்டம்பர் 5 வரும்னு இருக்கு. ஏன் ப்ரோ இப்படி எனக்கு ஐப்பேத்தி விட்டீங்க? சீரியஸ்லி ஏன்னா வந்து பாருங்க, செப்டம்பர் 5 எங்க இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க. 9 o'clock ஷோ கண்டிப்பா தெரிக்க விடுறோம். ஸோ டீமா ஏதாவது பிளான் பண்ணிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் ஷோ எங்க என்ன மாதிரி மாசா போய் செலிப்ரேட் பண்றோம்? அவரு வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா வந்து அவருக்கு டென்ஷன் தாங்க முடியாம, அதுவும் எங்களோட வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. நீ ஓவரா இது பண்றீங்க, நான் உங்களோட வரமாட்டேன்டா அப்படின்ட்டு. நீங்க போறீங்க ஃபுல்லா எல்லாம் கேங். ஓகே, எனக்கு என்ன ஒரு பக்கம் தளபதியுடைய ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு படம் தான் இருக்கு. மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஃபிலிம் ஆஃப் இந்தியன் சினிமானே சொல்லிடலாம். ஸோ இப்போ வந்து ஹையஸ்ட் பெய்டு ஆக்டர் ஆஃப் தமிழ் சினிமாவாக இருக்காரு. டீம் பட்டாளமே இருக்கீங்க, நீங்களும் படம் பார்த்துட்டீங்க. ஃபர்ஸ்ட் 1000 crores அடிக்கிற படமா தமிழ் படமா இருக்குமா? கோட் கன்ஃபார்ம். எனக்கு வந்து வைபவ் இப்போ இருக்கிற இந்த கான்ஃபிடன்ஸ் மட்டும் எனக்கு என் லைஃப்ல இருந்துச்சுன்னா செம்மங்க. நான் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் ப்ரோ, நீங்க தான் என் மென்டல் ஹெல்த்தை காப்பாத்திருக்கீங்க. சீரியஸ், என்னோடது மட்டும் இல்லை, பல பேரோட ஃபேன்ஸோட. இப்போ இந்த வீடியோ பார்க்குறாங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அவர் மேலே அவ்வளோ லவ் வந்து கொடுத்தே ஆகணும். ஏன்னா உண்மையாகவே வந்து நிறைய ரிவ்யூலும் பண்ணல, பட் பாசிட்டிவாகவும் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ டுவர்ட்ஸ் ப்ளீஸ். ஸோ எனக்கு கைண்ட் ரெக்வஸ்ட், இன்ட்ரடக்ஷனுக்கு ஃபிளாட் அப்படி ஊந்துருவாங்க, சட்டையெல்லாம் கழட்டி சுத்துற மாதிரி பெரிய ஆயிடும். ஓகே, நான் ஒரு பக்கம் அவரை பார்த்து ஒரு மாதிரி இந்த சந்திரமுகி இது மாதிரி ஆயிட்டேன் நான். ஓ செப்டம்பர் 5 எப்போ வரும் அப்படின்ற மாதிரி. படம் ஃபுல்லா ஷூட்டிங் எல்லாம் போய் நடிச்ச எனக்கு வந்து சார் சொல்லவே இல்லையே அப்படி ஆயிடுச்சு. ஓகே சூப்பர் சார். பட் ஆனா நீங்க பார்த்துட்டீங்க ஒரு ஆடியன்ஸா. இப்போ வந்து விஜய் சார் வந்து விபி மேல டீம் மேல வச்சு ட்ரஸ்ட் எந்த அளவுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கு? வேற லெவல். எனக்கு தெரிஞ்சு எங்களெல்லாம் கூப்பிட்டு அண்ணன் வந்து பார்ட்டி கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். பார்ட்டியோட சேர்த்து ஒரு கார் எல்லாருக்கும். காரு தேவையில்லை, அண்ணன் பார்ட்டி கொடுத்தாலே போதும். பார்ட்டி கொடுத்தோம், அண்ணன் பார்ட்டி போதும். மட்ட சாங்கோட ஜாலியா டான்ஸ் ஆடி செம்மையா. தேங்க்யூ ஸோ மச் பிரதர். உண்மையா சொல்றேன், நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் விபி சார் சொன்னதுக்காக நீங்க கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறேன். ஓகே, பட் ஆனா நாங்க நீங்க சொன்ன எல்லாத்தையும் மைண்ட்ல ஏற்றிட்டு தான் போறோம். ஸோ தளபதி ஃபேன்ஸ் டே 1 வந்து லோகேஷ் ட்வீட் போடுவார்ல, அந்த மாதிரி டே 1 வைபவோட இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு போங்க. ஃபுல் எனர்ஜியோட இருப்பீங்க நீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.
அறிமுகம் ஏகன் யோகி பாபு நடிக்கும் சீனு ராமசாமியின் கோழிப்பண்ணை செல்லதுரை செப்டம்பர் 20 முதல் திரையரங்குகளில் உலகமெங்கும். நினைச்ச நேரத்துல பிடிச்ச நகைய அட்வான்ஸ் மட்டும் பே பண்ணி நம்ம ரேட் 4 கோல்டுல வாங்கலாம். Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.